அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன், சிலவற்றை கேட்டு பயனடைங்க. நம்ம அதிக நேரம் படுத்துன்னு இருப்பாங்க. காலையில் தூங்கி ஏஞ்சிருக்க மாட்டாங்க, சுருண்டு சுருண்டு படுத்துன்னு ஏஞ்சிருக்க மாட்டாங்க. அதுமாரி இருந்தால் இவங்களுக்குலாம் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது, லங்ஸில் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் அதிக நேரம் நின்று கொண்டு இருந்தால் கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது சிறுநீரகத்தில். அதே போல் அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வேறு இடத்துல ஒரே சேரில் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏஞ்சி ரிலாக்ஸ் ஆகி போயிட்டு வரணும். வராமல் இருந்தாங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா மண்ணீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் அதிக உடல் உழைப்பு உழைச்சினே இருந்தாங்கன்னா கல்லீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிக நேரம் கண் விழிச்சு டிவி பார்க்குறது, தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் இதய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மாரடைப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் அதிகமாக கோவப்பட்டுனே இருப்பாங்க அப்பப்போ, அப்படின்னா அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. துக்கப்பட்டுனே இருப்பாங்க, அவங்களாம் இருந்தால் நுரையீரல் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நுரையீரல் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் கவலை இருந்ததுன்னா குடலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, குடலில் பிரச்சனை இருக்கும். அதே போல் பயம், அடிக்கடி பயப்படுவாங்க, அவங்களுக்குலாம் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் மன அழுத்தம், எப்பயும் வருத்தப்பட்டுனே அழுதுட்டு மனத்தில் ஏதாவது நினச்சிட்டே இருப்பாங்க, அவங்களாம் இதய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மூளை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணணுன்னா சில டிப்ஸுங்கள். இதயம் பலப்படணுன்னா மாங்கொட்டையை நல்லா காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்ணுன்னா இதயம் நல்லா இதயம் பலப்படும். அதே போல் 2 செம்பருத்தி பூ போட்டு கொதிக்க வச்சு, சுடு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சாங்கனாலும் இதயம் பலப்படும். அதே போல் வெண்தாமரை இதழ்கள், ரோஜா இதழ்கள், 2யும் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு இதயம் பலப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இருவாச்சி தழைன்னு ஒரு தழை இருக்குது, அதை ஊறுகாய் அரிசி சாப்பிடலாம், துவையல் செய்தோம்னா இதயம் பலப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கல்லீரல் சுத்தமாகணுன்னா நம்ம சுரக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கங்க. ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை தீரும், கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் கிட்னி சுத்தமாகணுன்னா ஒரு இளநீர் எடுத்துங்க, கண் திறந்துட்டு கற்கண்டு போட்டு மூடி வச்சுருங்க. கூட போடுறதுனா ஏலக்காயும் போடுங்க, மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்துச்சி அதை குடிச்சிங்கன்னா கிட்னி சுத்தமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பீன்ஸ் மாதத்தில் 2 வாட்டி ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு 2 வாரத்தில் துண்டாக நறுக்கி நாரை எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மிக்சியில் அடித்து குடிச்சிங்கன்னா கிட்னி சுத்தமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நுரையீரல் பிரச்சனை சுத்தமாகணுன்னா வில்வ இலை சாறு காலையில் வெறும் வயித்துல 2 ஸ்பூன் குடிச்சுனே வாங்க, உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வராமல் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கணையும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குன்னா நம்ம பசலைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டுனே வந்தீங்கன்னா கணையம் பிரச்சனை இல்லாமல் சுத்தமாகிடும். அதே போல்